ஹாய் கைஸ், இது வந்து டே 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பிரியாணி செய்கிறோம். உனக்கு பிடிக்குமா பிடிக்காது? என்ன பிடிக்கும்? பிரியாணி இல்லையே, உங்கள் அப்பா சொன்னார். உங்கள் அப்பா சொன்னாரே உங்களுக்கு பிரியாணி பிடிக்காதுன்னு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அப்போ இவளுக்கு தான் பிடிக்காதா? இவங்க பிரியாணி செய்கிறாங்க, அங்கே ஒரு டீம் உட்காந்து வேடிக்கை பார்க்குது. எங்களுக்கும் பிரியாணிக்கும் சம்மந்தமே இல்லை, நாங்கள் சாப்பிட மட்டும் தான் வருவோம், செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேடிக்கை மட்டும் பார்க்குறாங்க. எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. மாஸ்டரே, என்னென்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. பிரியாணி தான் செய்ய போறீங்க, வேற என்னென்ன செய்ய போறீங்க? உப்பு கறி செஞ்சுட்டு நெத்திலி மறுபடியும் ஃப்ரை கேட்டுருக்காங்க. நெத்திலி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் நெத்திலி வாங்கி வந்திருக்கோம். ஃப்ரையும் செய்ய போகிறோம். அவ்வளோதான் இன்னைக்கு வேணும். சரி பார்ப்போமா? ஓகே. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? இதையும் நீ வேடிக்கை தான் பார்ப்பல. சாப்பிட்றது மேல தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட். எடுத்து அடிச்சிடு. இப்படியே கேள்றா. இப்போ அடிச்சிட்டு போ, நான் பார்த்துக்கிறேன். அப்பா அவங்க அப்பா இவனை மட்டும் அடிக்கிற? ஃப்ரெண்ட் இல்ல. சரி அவனை அடி போ. அப்பா அவனை அடி. நீ சொல்லும் போதெல்லாம் அடிக்க மாட்டா. அவளுக்கு எப்பப்பெல்லாம் மூடு இருக்கு அப்பெல்லாம் வந்து அடிச்சுட்டு போவா. நான் பார்த்தேனே. என்னம்மா? தேங்க்யூம்மா. பாத்தியா என் பொண்ணு குத்தாலே? நீ இந்த மாதிரிலாம் பண்ணா விசாகா சும்மா சும்மா வந்து கொடுக்காதே, அது ஒரு சோம்பேறி. பாத்தியா எனக்கு 4 குத்தா. என்ன இது காம்படிஷன்? 5 7 10. இது ஏமாத்துது. இப்படிதான் நிறைய அப்பாக்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அவளுங்களே வந்து கொஞ்சிறாளுங்க, திடீர்னு பார்த்தா அவளுங்க வந்து அடிக்கிறாளுங்க. என்னன்னே தெரியல. அடிக்கும் போதும் காட்டுறேன் இருங்க. அது இன்னும் ரொம்ப டைம். அது நிறைய இருக்கும். கைஸ், இப்போ டொமேட்டோ கட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து பிரியாணியோட மெஷர்மெண்ட் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு 2 kg பிரியாணி பண்றாங்க அப்படின்னா அதோட மெஷர்மெண்ட் கொஞ்சம் சொல்லுங்க. 800 கிராம் ஆனியன், 800 டொமேட்டோ, இஞ்சி பூண்டு 100 கொத்தமல்லி அரைக்கட்டு, புதினா அரைக்கட்டு. ரைஸ் எவ்வளோ போடணும்? 2 கிலோ ரைஸு. சிக்கன் 3 கிலோ. என்ன வேணும்? அந்த பந்துரும் 2 பேரும் பந்துரும். எடுங்க போய் எடுங்க. ஐஸ்கிரீம் எடுங்க, போங்க போங்க. ஒண்ணுதான் இருக்கு எனக்கு வெயில் கம்மு. வச்சு பூட்டுறி அவளை. கைஸ், அந்த பிரியாணி செய்யறதுக்கு அந்த டபரால வந்து பாத்தீங்கன்னா மூடி இல்லையா, அதனால வந்துட்டு டைல்ஸ் எடுத்து போட்டு மூடி பிரியாணி செய்ய போறாங்களா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். A few moments later. ஓகே கைஸ், பாருங்க நாங்க இப்ப பிரியாணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சிருக்காங்க, அரிசி வந்து ஊற வச்சிருக்காங்க, ஆனியன் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சாங்க, அதை பத்தலையா அதனால மறுபடியும் கட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. ஏய், அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பிரியாணி செய்யறாங்க, நீங்க எல்லாம் இங்க வந்து கேம் விளையாடிட்டு இருக்கீங்க. போங்க, முட்டை வைக்க வச்சிருக்காங்க, போய் உரிங்க போங்க.
நீ என்ன பண்ண மெயின் ஆஃப் பண்ற இந்த ரூமோட மெயின் ஆஃப் பண்ணி விட்டுரு ஏஞ்சி வாங்க அப்ப நாங்க மட்டும் பாய் மாதிரி வேற போட்டு பிரியாணி செஞ்சுக்கிறோம் வாங்க வாங்க பா ஹெல்ப் பண்றது யாரும் பசங்க வர மாட்டாங்கப்பா போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுருவேன் இல்லன்னா யாருக்குமே நல்லது இல்ல பாத்துக்கோங்க முட்டா பாய் கருவாடு தொக்க மேல வச்சு ஸ்டஃப் பண்ணிட்டேன் ஓபன் பண்ணதே இருக்கும். ஏய் நான் கேமராமேன் என்ன எதுக்கு வேலை வாங்குறீங்க பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா ஏய் ஃப்ரிட்ஜ்ல தயிர் இருக்கான் பாரு சேயா முட்டை உரிக்க கூப்பிட்டாங்களாமே வந்தியா கட் பண்ணது இருக்கான் பாரு அது கட் பண்ணதா கட் பண்ணிருக்கா தயிர் தானா அது மில்க்னு போட்டு இங்கதான் இருக்கான் வா ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஏய் என்ன பிரியாணி வாசனையா வரலன்றாங்க மாமா நம்ம மோசம் போயிட்டோம் இது பிரியாணியே இல்ல என்ன செய்றாங்க பிரியாணி வாசனையே வரலையா வந்துச்சா இல்ல கேளு முதல்ல வந்துச்சு அப்ப பிரியாணி இல்ல கைஸ் இது பிரியாணி இல்ல கைஸ் இது வந்து ஏதோ இது சிக்கன் தொக்கு சோறு இந்த ஜாரியின் தப்பே இது வந்து ஆனக்குள பிரியாணி ஆணிக்கான பிரியாணினா அப்ப நமக்கான பிரியாணியே போறோம் ஏய் ஏய் என்ன முட்டை திருடின்னு வந்துட்டா ஏய் அங்க முட்டை இருந்தது கைஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு போயிட்டு பிரியாணி டேஸ்ட் பார்க்கலாம் வேற ஏதோ ஏய் சிக்கன் ஏதோ செய்யறேன்னு சொன்ன சைட் டிஷ் ஏய் உப்பு கறி செய்யறேன்னு சொன்னியடா அது அவ்வளவுதான் டைம் முடிஞ்சது வா நைட்டு தான் நினைக்கிறேன் அது நைட்டு செய்யும்போது பார்க்கலாம் ஓகே வாங்க போயிட்டு டேஸ்ட் பார்க்கலாம் நான் தான் மாமா நான் தான் அப்பயே சொன்னேன்ல நம்ம மோசம் போயிட்டோம்னு பிரியாணி வாசனை வரலன்னு சொன்னேன் இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க பார்பிக்யூ வாசனை வரணும்னு சொல்லிட்டு தீய வச்சுட்டு இருக்காங்க பிரியாணியை ஐயோ ஐயோ கைஸ் செம்ம பசியில் வந்தோம் சரி சாப்பிடலாம் டேஸ்ட் பார்க்கலாம் சொல்லி கிட்ட போனால் தலையில் ஒரு பெரிய இடியா போட்டாங்க என்னென்னா பிரியாணி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹை ஃப்ளேமாக இருந்திருக்கு ஸோ அதனால் வந்து லைட்டாக அடி பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க சாப்பிட்டா அந்த லைட்டாக அந்த பார்பிக்யூவோட அந்த ஸ்மெல் மாதிரி வருது அதாவது புகை ஸ்மெல் வருதுன்னு சொல்கிறாங்க அதனால பார்க்கலாம் பட் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் ஏய் நாளாக சாப்பிடவே வரல நீ மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க நல்லா இருக்கா ஸ்மோக்கி கிரில்டு பிரியாணியா பார்த்தல இதான்டா பொண்டாட்டின்றது ஏய் எனக்கு முட்டை அவ மட்டும் 2 முட்டை சாப்பிடுறா பாப்பாக்கு வச்சிருக்கேன்டா. வெய்யா போ எனக்கு வெய்ய கைஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட போறோம் சத்தமேல அவனி சைடில் அமைக்கின இருக்கு பத்தியா எல்லாருமே சாப்பிட்டாங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க நம்ம டேஸ்ட் பார்த்து சொல்லுவோம் எப்படி இருக்கு பிரியாணி எப்படி இருக்கு சொன்ன மாதிரி தான் பிரியாணி நல்லா இருக்குது ஜூஸியாக இருக்குது லைட்டாக அடி பிடிச்ச ஸ்மெல் வருது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பிரியாணி வந்து அடி பிடிச்சிச்சு சொன்னேன்ல அடி பிடிச்சிருக்குன்னு அந்த ஸ்மெல் வர்றது லைட்டாக இருக்குது லைட்டாக ஆக்சுவலி எங்கள் மேலே ஃபால்ட் கிடையாது நாங்கள் எதுவும் பண்ணலை அந்த சிலிண்டர் கேஸ் ஸ்டவ்வும் சரியில்லை அது வந்து நிறைய ஃப்ளேமாலாம் இருக்கும் குறைய மாட்டேங்குது சுத்தமாக குறைச்சி தான் வச்சோம் ஆக்சுவலாக குறைச்சி வச்சோம் அது இதுவாகிடுச்சு ஏதோ அதை கண்ட்ரோல் பண்ண முடியல என்ன மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குது எக்ஸாக்ட்லி உண்மையாக சொல்லு நல்லா இருந்துச்சா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா உருட்டு ஓகே சாப்பிட்டு இதுக்கு அடுத்தது வேற ஒரு vlog வரும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சஃபாரி போக போகிறோம் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் சொல்லிட்டு பாய் உஷாக்கா ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கியா சரி ஓகே பாப்பாலாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க ஓகே பாய்